வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் அருண்ஜி அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நம்ம இன்டர்வியூ பண்ணி ஒரு சில ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு எபிசோட் ஸ்பெஷல் எபிசோடா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தி என்ன பேச போறோம்னா, எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது, காத்திருந்து இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வாரம் வரக்கூடிய 2025 வரக்கூடிய சனி பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சனி பயிற்சி, அதாவது மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சிக்கு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆவாங்க. அதுவும் சனி பயிற்சினாலே ஃபர்ஸ்ட் ரியாக்டர் சனி பயிற்சி தான். சரினா குரு பயிற்சி கூட நம்ம நல்லா நடந்துடாதா, இப்போ குரு பலன் வந்துடாதா, ஒரு நல்லதுக்கு பார்ப்பாங்க. பட் எந்த கெட்டதுமே நடந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்காகவே மெயினா சனி பயிற்சி ரொம்ப பார்ப்பாங்க. ஏன்னா அதுவும் சொல்ல போனா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி, அதாவது என்ன இந்த இடத்துல என்ன மாதிரிலாம் சிச்சுவேஷன் அமையும் அப்படிங்கறது ஒரு கிளாரிபிகேஷனாக பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சனி பயிற்சி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில சனி பயிற்சி 2025, ஸோ அதுல சனி பகவான் அப்படிங்கிறவரு உங்களோட புரிதல் படி சனி பகவான் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோச்சார அடிப்படையிலேயே சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு. காரணம் என்னன்னா, சனிங்கிறது ஒரு முழு பாவ கிரகம், அதாவது ஒரு இருட்டான ஒரு கிரகம். அது அஸ்ட்ரானமிக்கலா பேசும்பொழுது, வானவெளி வச்சு பேசும்பொழுது, ஏன்னா வானவெளியிலிருந்து தான் ஜோதிடம் வந்திருக்கு இல்லையா? வானவெளி இல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஸோ ஏன் சார் சனிங்கிறவர் அப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தா, அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குருவை தாண்டி நம்ம தூரத்தில் இருக்கிறார். சூரியனோட ஒளி போய் சேர முடியாத இடத்துல இருக்கிறதுனாலதான் ஒரு இருட்டான ஒரு டார்க் பிளானட் என்று சொல்லப்படுகிறார். அந்த சனியின் கோர பார்வை, அந்த ஆத்ம ஒளியே இல்லாத பார்வை பூமி மேல இருக்கக்கூடிய ஜீவராசிகள், பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மேல படும் பொழுது பல தாக்கத்தை கொடுக்குது. கர்ம வினைகள்லாம் அங்கதான் செயல்படுது. இப்ப கடவுள் ஒருத்தருக்கு நல்லது கொடுக்கணும், ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு எதை வச்சு அவர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சனியின் ஒருங்கிற ஒரு பிளானட்டை வச்சு வரக்கூடிய பார்வை வச்சும் அவர் இருக்கக்கூடிய இடத்த வச்சுதான் சனிங்கிற அந்த பாவத்துவமான ஒரு கர்மாவை கொடுக்குறாரு. ஸோ சனி ஒரு முழு பாவகிரகமாக இருக்கிறதுனால, சனி உங்களோட ராசிக்கு எப்பவுமே சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பார்க்கக்கூடாது, ராசிக்கு. ஏன்னா கோச்சாரம் எப்பவுமே சந்திரனின் அடிப்படையில தான் வேலை செய்யும். தசாபுக்திகள் மட்டும்தான் லக்ன அடிப்படையில வேலை செய்யும். அதுதான் இந்த வேத ஜோதிடத்தோட அடிப்படை. சனி பயிற்சி எப்பவுமே ராசிக்கு தான் பார்க்கணும், லக்னத்துக்கு பார்க்கக்கூடாது. ஸோ சனிங்கிற அந்த இருள் கிரகம், இருட்டான ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற பொறுத்து அந்த ராசியில பிறந்தவங்களை பாதிக்குது அப்படிங்கிறத வேத ஜோதிடம் சொல்லுது. நிறைய பேர் லக்னத்துக்கு பார்த்து நம்ம தவறு பண்றாங்க. லக்னம் எப்பவுமே நீங்க பிறந்த ஜன்ம ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திராதிபதியோட தசை தான் ஸ்டார்டிங் தசை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க? உத்திரட்டாதி நட்சத்திரம்னா சனி திசை தான் முதல் திசை. அது 4வது பாதமா பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் தான். 2ஆம் பாதம் 2ன்னா ஒரு 10 வருஷம் வந்திருக்கும் உங்களுக்கு. 10 வருஷம் 9 வருஷம் சனி திசை முடிச்சு, புதன் திசை முடிந்து, கேது திசை சுக்கிர திசை நடக்க போகுது. உங்களுக்கு கேது திசை நடந்துட்டு இருக்கலாம், உங்க வயசு பொறுத்து அது வரும். அதுதான் வேலை செய்யுமே ஒழிய, லக்ன அடிப்படையில அந்த கேது உங்க லக்னத்துக்கு எங்க இருக்கிறாரு வச்சுதான் வேலை செய்யுமே ஒழிய, இப்போ சனி எங்க போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்க ராசி வச்சுதான். நீங்க என்ன ராசி? மீனராசி. மீனராசிக்கு இப்ப சனி 12ஆம் இடத்துல போயிட்டு இருக்கிறாருங்கிறது விரைய சனி. அதை வச்சுதான் நம்ம கோச்சார பலன்கள் எடுக்குமே ஒழிய, லக்னத்தை வச்சு நிறைய ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது சரி வராது. என்னுடைய 18 வருஷம் அனுபவத்துல பாத்தீங்கன்னா, கோச்சார அடிப்படையில நீங்க சனி பயிற்சியா இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சியா இருந்தாலும் சரி, குரு பயிற்சியா இருந்தாலும் பிறந்த ராசியை வைத்துதான் அது ராசிக்கு பாதிக்கப்பட்டிருக்குதா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். ராசி பாதிக்கப்பட்டிருந்தா ஒண்ணுமே வேலை செய்யும். அதாவது ராகு, சனி, கேது அது மாதிரி பாவ கிரகத்தோட சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது உண்மையே சனி பயிற்சி பயங்கர பாதிப்பு இருக்கும். சனின்னு சொன்னாலே ஒரு பாவ கிரகம் தான். ஆமா, பாவ கிரகம் எந்த வீட்டுல இருக்கு? இருக்கக்கூடாத வீடு என்று சொல்லப்படுகிற 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது என்ன ஆயுசு பங்கங்கள், மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டங்கள். மரணம் ஆகிறப்ப என்ன பயம் இல்லையா நமக்கு? ஐயோ இனிமே முடிஞ்சுதா நம்ம லைஃப், நம்ம உண்மையில வாழ முடியாதா, ஒரு கொடிய நோய் வந்துருச்சா, என்ன பண்றது? அது மாதிரி விஷயங்களுக்கு ஒப்பான அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷனு, விபத்து, உடல் உபாதை, அசிங்கம், கேவலம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் 8ஆம் இடம். அதுலேயே சனிங்கிற ஒரு பாவகிரகம் வரும்பொழுது அந்த 8ஆம் இடத்தோட பாவத்துவமான விஷயங்கள்,
ஆகாத விஷயங்கள், மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு மறைந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசிக்கு 3, 6, 11 வந்து சனி எப்போ வராரோ ஓரளவுக்கு நல்ல டைம். சனி வந்து வேலை செய்யாது, சனி அதோட வாழை சுருட்டிட்டு இருக்கும். அதுதான் 3, 6, 11. அதே மாதிரி ராசிக்குள்ள இருக்கிறது ஜென்மசனி என்று சொல்லுகிறோம். அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டைம் தான். ராசிக்கு 8ஆம் இடத்துல போறது வந்து அஷ்டம சனின்னு சொல்றோம். ராசிக்கு 4ஆம் இடத்துல போறது அஷ்டாஷ்ட சனி என்று சொல்லுகிறோம். அந்த அஷ்டம சனிக்கு பாதி அளவு கொடுக்கக்கூடியது அஷ்டாத்திர சனி, 4ஆம் இடத்து சனி. அப்புறம் 7ஆம் இடத்துல கண்டக சனின்னு சொல்றோம். அது ராசியை டைரக்டா 7ஆம் பார்வையாவே பார்ப்பார். ஸோ ராசியை சனி பார்க்கும் பொழுது அந்த ராசியில பிறந்த ஜாதகர் கொஞ்சம் பாதிக்கப்படுவார். ஸோ இந்த மாதிரி 4 இடம் மெயினா வந்து 4, 7, 8 அப்புறம் ஜென்மத்துக்குள்ளேயே நீங்க என்ன ராசியில பிறந்திருக்கீங்களோ அதே ராசிக்குள்ளேயே அது 4 இடம் வருது. ஒரு மிகவும் ஒரு கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலமாகும். 3, 6, 11ங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு டைம் ஆகும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதில் நீங்க என்ன ராசி, இப்போ சனி எங்க போயிட்டு இருக்காரு பொறுத்து தான் அது வருது. 2025 சனி வந்து கும்பத்துல இருந்து 2025 மார்ச் ஏப்ரல் டைம்ல பாத்தீங்கன்னா சனி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகிறார். ஸோ அது நீங்க எந்த ராசிங்கிற பொறுத்து, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறாருங்கிற பொறுத்து பலன்கள் நம்ம சொல்லலாம். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாருன்னு, ஸோ கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகும். மீனம் வந்து குரு வீடு இல்லைங்களா? ஸோ அப்போ குரு வீட்டுக்கு சனி போகும்போது பவர் கொஞ்சம் கம்மியா இருக்குமா, அடி கொஞ்சம் கம்மியா இருக்குமா, இல்ல ஏதாவது ஆஸ் யூசுவலா அவர் வந்து கரெக்டாக தான் போறாரா? இல்லை, நல்ல விஷயம். நீங்க ஓரளவுக்கு வேத ஜோதிடம் எப்படி செயல்படுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு சனி வந்து பாவத்துவமாக பகை பெற்று எந்த பெரிய திருப்பலம்னு என்ன, சுப பார்வை, சுப தாக்கம் இல்லாம படுறாரோ அந்த அளவுக்கு கடுசா இருப்பார். அதனாலதான் நீச்சமா இருக்கிற சனி பரவாயில்லைங்கிறது. ஏன்னா சனியோட வலிமை கம்மியா இருக்கு இல்லைங்களா? ஒரு கெட்டவன் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கானா நல்லதுதானே நமக்கு. கண்டிப்பா. பலசாலியா இருந்தாதான் பிரச்சனை. ஆனா அந்த சனி நீச்சமா இருந்து வக்ரம் ஆயிட்டாருன்னா உச்சத்துக்கு சமமாயிருது. அதுதான் பிரச்சனை. ஸோ அது மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு குருவோட வீட்டுக்குள்ள வர்றது நல்லதுதான். குருவோட வீட்டுக்குள்ள வர்றது நல்லதுதானா, ஒரு பாவத்துவமான ஒரு வீட்டுக்கு போறதுக்கு, அதாவது சனி கும்பத்துல இருக்கிற கம்பேர் பண்றப்போ குருவோட போறது நல்லது. சனி வந்து மகரத்துல இருக்கிறதோட அவரோட வீட்லயே ஆட்சி பலமா இருக்கிறது நல்லது இல்லை. இப்ப ஏன் கொரோனா வரப்பவே சனி மகரத்துல இருந்தார் இல்லைங்களா? உலகமே ஸ்தம்பித்து போச்சு இல்லையா? சனி ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. அவரோட ரவுடியோட வீட்டுக்கே போயிட்டாருன்னா எப்படி இருப்பாரு? எக்ஸாம்பிளே சொல்லணும்னா நம்ம அந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கு இருக்கிற வித்தியாசமே சொல்லலாம். ஸோ தனுசு ராசிக்கு ஜென்மமா வரும்போது கூட பெரிய ஒரு பாதிப்பு இல்லாம இருந்தாங்க. பட் மகர ராசிக்கு ஜென்மமா வரும்போது அத்தனை கேசஸ் நம்மளே பார்த்தோம். அதான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க ராசியே மகர ராசி தான் சார், உங்களை வந்து சனி தான் உங்க ராசி அதிபதி தானே, ஒன்றும் பண்ணாது அவனைதான் வச்சு செய்யும் இல்லைங்களா? அதனால சனி என்னன்னா எப்படி வரணும்னா எந்த இடத்துல இருக்கிறாரு பொறுத்து தான் இருக்கு. ஸோ குருவோட வீடு கண்டிப்பா அருமையான வீடு. தனுசா இருந்தாலும் சரி, மீனமா இருந்தாலும் குருவோட வீடு. எந்த கிரகம் தனுசுக்கு வந்தாலும் மீனத்துக்கு வந்தாலும் தன்மை பெறுகிறது. புரியுதுங்களா? நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு ஒரு குருவோட வீட்டுக்குள்ள வரோம். நம்ம ஒரு ரவுடி பையன் குரு வீட்டுக்குள்ள வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். புரியுதுங்களா? ஸோ அது பட் இருந்தாலும் உங்களோட ராசிக்கு மேல அவர் வரும் பொழுது, எப்போ ஒரு பாவகிரகம் ராசிக்கு மேல வரும் பொழுது மனக்கலக்கங்களும் கொஞ்சம் ஒரு சோர்வு தன்மையும், நம்மளோட ஆல்ரெடி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் வேலை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சிஸ்டமேட்டிக் களைச்சு விட்டுருவார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சம்பவத்தையும் வாழ்க்கை சூழ்நிலையும் கொடுத்து அலைச்சல் பயங்கரமா இருக்குதுங்க. அது நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நல்ல விஷயத்துக்காக அலையிறீங்களும், நல்ல விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்க, நல்ல விஷயத்துக்காக லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்க, மாணவர்கள் நல்ல படிப்பு மார்க் வாங்குவதற்காக உழைக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். லக்னத்தை அடிப்படையில் நல்ல தசாபுக்திகள் அந்த பேரலாம் போகல, அது ஒரு ஆகாத ஒரு தசை போயிட்டு இருக்கு. 6ஆம் இடம் மோசமா இருந்து 6ஆம் வீட்டு தசை போகுது, 8ஆம் வீட்டு அதிபதியே பாவத்துமா இருந்து 8ஆம் வீட்டு தசை போகுதுன்னா தேவையில்லாத விஷயத்துக்காகவும், ஒரு அநியாயமான ஒரு திடீர்னு ஒரு செட்பேக் நடந்தனாலையும், ஒரு விபத்துனாலையும், ஒரு திடீர்னு நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனனாலையும், ஒரு நிதி நிலைமைனாலையும், ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய செட்பேக் வந்தாலையும், வேலை விட்டனாலையும் மன கஷ்டப்படுறேன், பண கஷ்டப்படுறேன், ஹோப் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு தீர்க்கும் அப்படி இருக்கிறவங்க தான் ஜாதகம் பார்க்க அதிகமா வருவாங்க. புரியுது. ஸோ அப்படிங்கிறப்ப தான் எனக்கு வந்து ஜென்மசனி பாதிப்புல இருக்கிறவங்க, அஷ்டம சனி பாக்குறவங்க தான் வந்து 100ல ஒரு 50% வருவாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்போ நடக்கக்கூடிய 25ல வந்து வரக்கூடிய சனி பயிற்சி வந்து இப்ப தனுசு ராசியும் மகர ராசியை விட நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மகர ராசிக்கு ஜென்மசனி நடக்குற போதும் கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிற பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? போதும் அது அதை கம்பேர் பண்றப்போ பெட்டரா இருக்கும். மீன ராசிக்கு இருக்கும்.
என்னதான் பட் இருந்தாலும் உங்களுடைய சனி எங்க இருக்காரு, எப்படி இருக்கிறாரு, உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு, உங்களுடைய சந்திரன் ஒரு குருவின் பார்வையில இருந்துட்டாரா, குருச்சந்திர யோகத்துல இருக்கிறீங்களா, சந்தோஷம். அப்படி ஒண்ணு சனி பயிற்சி பயங்கர பாதிக்காது. சந்திரன் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கும். இல்ல சனியே வந்து ராகுவோட தான் சேர்ந்திருக்கு சார், சனி வந்து இருள் சந்திரனாக இருக்கிறார் சார், எந்த ஒரு குரு பார்வை சுப பார்வை இல்லை, சனி சந்திரனே ஒரு ஒரு ஒளி இல்லாத சந்திரனா தான் இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இப்ப சனியோட கன்ஜெக்ஷன்ஸ் பத்தி பேசலாம் சார். இப்ப சனியோட கன்ஜெக்ஷன் நீங்க நிறைய கேசஸ் பார்த்திருப்பீங்க. சோ அந்த வகையில ஒரு டெட்லி காம்போ நான் பார்த்ததுல ஒரு டெட்லி காம்போ இந்த காம்போ தான். சோ இந்த காம்போல இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்போவை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். கண்டிப்பா. சனி வந்துங்க கோச்சாரத்திலயும் சரி உங்களோட ஜென்ம ஜாதகத்திலயும் சரி சனி செவ்வாயோட சேரும் பொழுது பயங்கரமான ஒரு பகை, ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகுது. சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு பாவத்துல இருந்தா அந்த பாவமே கெடுதுங்கிறோம். ஒருத்தரோட ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து கடகத்துல இருக்காருன்னு வைங்களேன். நீங்க 1976 பிறந்திருந்தீங்கன்னா சனி செவ்வாய் வந்து சேர்ந்துருக்கும், கடகத்துல இருக்கும். அதே சமயத்துல 30 வருஷங்கள் தள்ளிச்சிருங்க, 2006 பிறந்திருந்தீங்கனாலும் சனி கடகத்துல இருக்கும். ஏன்னா 30 வருஷம் எடுத்துக்கிறாரு இல்லையா சனி ஒரு சுத்துருக்கு. அந்த டைம்ல 2006 எப்போ செவ்வாய் கடகத்துல வராரோ சனியும் செவ்வாய் சேருவாங்க இல்லைங்களா. செவ்வாய் தான் ஒரு வருஷத்துல ஒருத்தர் சேர்ந்துருவார், ஒரு வருஷத்துல சுத்தி வந்துருவார், ஒன்றரை வருஷத்துல வந்துருவார். ஏன்னா மாதம் 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டம் மாறுறாரு. அப்படிங்கிறப்போ 2006 இருந்தாலும் சரி 1976 இருந்தாலும் சரி சனியும் செவ்வாயும் கடகத்துல இருக்கும் பொழுது கடகம் கெட்டுறது. கடகங்கிறது யாரு, அம்மா வீடு, சந்திரனோட வீடு. சந்திரன் யாரு, மாதாக்காரகன். இப்போ 10க்கு கடகமும் பாதிக்கப்பட்டு சந்திரனும் ஜாதகத்துல சரியில்லை சார் அப்படின்ட்டு 4ஆம் இடமும் சரியில்லைன்னா அம்மா சரியில்லைங்க ஜாதகத்துல, அம்மாவே இல்லையே. ஆமா சார், சில பேர் சொல்லுவாங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க சார் அப்படிப்பாங்க. இருக்காங்க சார், நமக்கு ஃபேவரே கிடையாது சார் அப்படிம்பாங்க. அவர் இன்னொரு அவங்க அண்ணனுக்கு தான் ஃபுல் ஃபேவர் சார், நமக்கு ஆப்போசிட் சார் அப்படிம்பாங்க. அவங்க அண்ணன் ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கும், கடகம் நல்லா இருக்கும், அவன் அந்த கர்மால பிறந்திருக்கான். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த காம்பினேஷன் மேலிஃபிக் எந்த காம்பினேஷன் பாவத்தோம்னா சனி செவ்வாய் சேர்றது தப்பு. ஆனால் அதோட ராகுவும் சேர்ந்துட்டாருன்னு வைங்க, சனி செவ்வாய் பிளஸ் ராகு, அவ்வளோதான். அந்த அந்த பாவம் முடிந்து விட்டது. குரு பார்வை இல்லை, சுக்கிரனின் சேர்க்கையோ பார்வையோ இல்லைன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ அந்த சனி திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ நடக்கும் பொழுது நம்ம அந்த பாவத்தோட காரத்துவம் என்னவோ அது பாதிக்கப்படும். அதே சமயத்தில் நடக்கக்கூடிய சனி திசையே அந்த லக்னத்துக்கு ஆகாத திசையா. ஃபார் எக்ஸாம்பிள் மகர லக்னமா பிறந்துட்டீங்க, சனி சூரியன் இல்லை சனி ஆகாத கிரகமா இருந்ததுன்னா நீங்க வந்து இதா பிறந்துட்டீங்க வைங்களேன், கடக லக்னம் சிம்ம லக்னமா பிறந்துட்டீங்க, சனி நமக்கு நல்லது வராது. அவரே ஆல்ரெடி நல்ல கிரகம் இல்லை உங்களுக்கு, செவ்வாயோட வேற சேர்ந்துட்டாரு, அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி ஸ்தானம், 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஆயுசு ஸ்தானம் யாருக்கு, கடக லக்னத்துக்கு, 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவம், கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு, 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணம் கலத்திரஸ்தானம் ரெண்டுமே பாதிக்கப்பட்டு சார் ஃபேமிலியும் போச்சு, நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்படின்லாம் சொல்றேன் பார்த்தீங்களா. அப்போ அந்த சனி திசை நடக்கிறப்ப வரும். இதே வந்து ஒரு துலா லக்னம், ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மிதுன லக்னத்துக்கு சனி ராஜயோகாதிபதியா இருந்தால் அதே சனி திசை வரும்பொழுது சார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து மிஸ் பண்ணிட்டேன், நிறைய வந்தது சார், வேலை கிடைச்சது ஆனால் மெயின்டைன் பண்ண முடியல, அரசியல்வாதிக்கு ஒரு பதவி கிடைச்சி திடீர்னு ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டேன், கைக்கு வந்தது சில எம்எல்ஏஸ்லாம் நீங்க பாப்பீங்க நல்லா இருந்தாலும் திடீர்னு இப்போ ஒரு வருஷமா ஜெயில இருப்பாரு எல்லாம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த யோகமான தசை தான் நடுவாள இழுத்துட்டு போயிடுச்சு, நம்மள கைக்கு வந்தது வாய்க்கு வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த யோகத்தை கொடுத்தாவணும் இல்லையா, ஏன்னா ஒரு ராஜயோகாதிபதி இல்லையா. செவ்வாய் ராகு பார்வை என்ன இழுத்துருவார். இதே இப்போ சிம்ம லக்னம் கடக லக்னத்துக்கு சனி எப்படி பண்றாரு, துலா லக்னம் அப்படி இங்கதான் ஜோதிட நுணுக்கங்கள் இருக்கு. நீங்க இதெல்லாம் புரிய நீங்க நல்ல ஜோதிடர் ஆகுவீங்க. சில பேர் சொல்றாங்க என்னன்னா சனி வந்து சுக்கிரனை பாக்குறாரு, நீங்க சனி வந்து சுக்கிரனை வந்து ஒரு 3ஆம் பறவை பாக்குறாரு, சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா ஓஹோன்னு இருக்குங்கிறாங்க. எந்த வகையில் சார் உண்மை? சனி 3ஆம் பார்வையா சுக்கிரனை பார்த்து ஓகோன்னு இருக்குதா? சனி எந்த கிரகத்தை பார்த்தாலும் கெடுப்பாருங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? அதை முதல் தெரிஞ்சுக்கணும். அது நீங்க வந்து துலாம் லக்னமா, ரிஷப லக்னமா, மகர லக்னமா, கும்ப லக்னமா, சனியின் லக்னமா இருந்தாலும் சரி, சனிக்கு பிடிச்ச சுக்கிரனின் லக்னமா இருந்தாலும் சரி, சனிக்கு மிகவும் பிடிச்ச புதனின் லக்னமாக மிதுன கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, சனி தான். இங்க வந்து நீங்க ராஜயோகாதிபதிங்கிறதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. சனி வந்து இயற்கை பாவர் இல்லையா, அவருக்கு உங்க லக்னத்துக்கு அவர் நல்ல ராஜயோகாதிபதிங்கிறதுனால அவர் வந்து இயற்கை சுபரா மாறிட முடியாது. அவர் இயற்கை பாவர் தான். இயற்கை பாவர்ங்கிற பார்வை கெடுக்கும்.
ஆனால் குருவால் பார்க்கப்பட்ட ஒரு சனி, சுக்கரனால் சேர்ந்த ஒரு சனி, பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்த சனிங்கிறப்போ கெடுதல் கம்மியா இருக்கும். அதுக்காக வந்து நல்லவரா மாறிட முடியாது. அந்த காரத்துவம் மட்டும் அவ்வளவுதான். நீங்க ஒரு ஒரு ஆகாத ஒரு குடிக்கிறாங்க சார், அதுல வந்து ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால அது நல்ல கிரகம், நல்ல ட்ரிங்க் ஆயிருமா? வாய்ப்பே இல்லை. அது கண்டென்ட் அதிகமா இருந்தா படுமோசம், கண்டென்ட் கம்மியா பர்சன்டேஜ் வாழ்க்கை கம்மியா இருந்தா பாதிப்பு கம்மி. அதுக்காக அது சர்பத் ஆயிராது, அதுக்காக அது வந்து உங்களோட பால் ஆயிராது, நீங்க குடிக்கிற பசுபால் ஆயிராது. இன்னொரு கன்ஜெக்ஷன் என்னன்னா சார், இப்போ நீங்க இந்த கோச்சரமா சொன்னீங்க, இப்போ சனியே வந்து குருவை பார்த்துட்டாரு அப்படின்னா என்ன? சனியும் குருவும் பாத்தீங்கன்னா வானவெளியில அஸ்ட்ரானமிலேயே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல தான் இருக்காங்க. சனி குரு பாக்குறது ரொம்ப நல்லது. யாருக்கு நல்லது? சனிக்கு நல்லது, குருவுக்கு நல்லது. புரியுதுங்களா? குரு திசை நம்ம படுத்தும், சனி திசை சூப்பரா இருக்கும். அது சனி வந்து உங்களுக்கு ராஜயோக அதிபதி வந்துட்டாருன்னா சனி திசையில கொட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா. ஆனா குரு வந்து ராஜயோக அதிபதியா இருந்து சனியால் பார்க்கப்பட்ட குரு வந்ததுன்னா யோகங்கள் நல்லா இருக்கு, ஆனா 100% என்னால கன்வெர்ட் பண்ண முடியல, பிரச்சனைகளும் இருந்துதான் நான் ஜெயிச்சேன், போதும் ஆயிடுச்சு, ஆனா எப்படியோ வந்தேன் நானு அப்படின்னு சலிப்போட தான் ஜெயிப்போம் நம்ம. ஆனா குருங்கிறது நமக்கு ஆகாத ஒரு கிரகம். துலா லக்னம் ரிஷப லக்னத்துக்கு குரு ஆகாத ஒரு கிரகம். அவங்களுக்கு சனி பார்த்த குரு வந்துட்டாரு, நீங்க சொன்ன மாதிரி சனியும் குரு பார்த்துக்கிட்டாங்க வந்துட்டாருன்னா ஆல்ரெடி அவர் ஆகாதவர், அதை வேற சனி பாக்குறாரு வந்ததுன்னா பயங்கரம், டோட்டலி அவுட், ரொம்ப பேட். அப்படிதான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். கண்டிப்பா. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் கூட நம்ம லான்ச் பண்றோங்க, அதுல பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் நமக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்னா இந்த காம்பினேஷன் தான். நீங்க இந்த பிளானட் என்ன ரோல் பிளே பண்ணுது உங்க ஜாதகத்துல, உங்களுடைய படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 1/2 மணி நேரத்துல பாப்பீங்க, நீங்க ஏதோ திரைப்படம் போங்க, ஓடிடில பாருங்க, போய் தியேட்டர்ல பாருங்க, இந்த கேரக்டர் வந்து ஹீரோவா, இந்த கேரக்டர் வந்து வில்லனா, இந்த கேரக்டர் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா, அது ஹீரோயினோட அண்ணனா, ஹீரோயினோட தம்பியா, இது நீங்க 30 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா இந்த கிரகம் யார், இந்த ஜாதகருக்கு நல்லவரா, இந்த ஜாதகர் கை தூக்குறவரா, அல்லது எப்படா ஏமாறுவோம் அவன் அமுத்தனாங்கிற பார்க்கக்கூடிய ஒரு 8ஆம் வீடு 6ஆம் வீட்டு கிரகமா என்னங்கிறது பார்க்கணும். அந்த ரோல் பிளேயிங், அவர் என்ன கதாபாத்திரத்துல நம்ம ஜாதகத்துல உட்காந்துருக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா 100% ஒரு திரைப்படத்துல புரியுற அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நுணுக்கமான ஜோதிடர் ஆகுவீங்க. கண்டிப்பா சார், சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சனி பயிற்சி 2025 அந்த பலனை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையா தான் இந்த எபிசோட் வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னு நினைச்சோம். அதே போல சனியோட காரகத்துவம் என்னங்கிறது தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதுவும் கன்ஜெக்ஷன்ஸ் அது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய கன்ஜெக்ஷன் நீங்க சொன்ன அந்த சனி செவ்வாய்ங்கிற கிட்டத்தட்ட 90% வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதோட கன்ஜெக்ஷன் ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இந்த சனி பயிற்சியை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி சனியை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த காணொலி நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ நேயர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இதோட பாகம் 2 அப்படிங்கிறது அடுத்த எபிசோட்ல வருது. ஸோ அதுலதான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சனி பயிற்சியோட பலன்கள் வந்து நான் பார்க்க போறோம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.